ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். ஒரு மனுஷனுக்கு ஒரு அடி விழலாம் ஒரு நாளில், ஏகப்பட்ட அடி ஒரே நாளில் விழுந்தால் அந்த மனுஷன் என்ன ஆகுவான் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் முத்துக்குமரன் அவர்கள். ஏன்னா நேற்றுக்கு விழுந்த அடி அந்த மாதிரி சாட்டர்டே எபிசோடாக இருக்கட்டும், அதே மாதிரி சண்டே எபிசோடாக இருக்கட்டும், முத்துக்குமரனுக்கு அது உகந்ததாக அமையல. நிறைய ரோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரனை நோக்கி மட்டும்தான் வந்துருந்தது. மற்ற எந்த பிளேயர்ஸுமே பெருசாக கேள்வியே வந்து கேட்கல. ஸோ அதனால் முத்துக்குமரன் ஒரு மாதிரி உடஞ்சி போய் வந்து இருந்துட்டு இருந்தார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது தாண்டி அவங்களுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, நெருங்கிய ஃப்ரெண்டாக மஞ்சரி அவர்கள் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போனாங்க. ஒரு பக்கம் ரோஸ்ட் பண்ணப்பட்டதில் பயங்கரமாக மனம் உடைஞ்சு போய் உட்காந்துட்டு இருந்த முத்துக்குமரன், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரி அவர்கள் எவிக்ட் ஆகும்போது ரொம்பவே உடஞ்சிட்டாரு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அண்ட் ஒன் மோர் என்னென்னா, மஞ்சரி வந்து எவிக்ட் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள். ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டண்ட்டு அசால்ட்டாக வந்து எவிக்டாகி வெளியே போகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டம் வந்து அவங்களுக்குள்ளே வந்துருந்துட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடியே ராணுவ அவர்கள் எவிக்டாகி வெளியே போனார் தான். பட் பெருசாக வந்து யாருமே இமோஷ்னலாக கூட வந்து கனெக்ட் ஆகலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். யாரும் அழுக கூட செய்யலை, யாருமே ஃபீல் பண்ணி கூட வந்து பேசலை. ஏன்னா அவன் போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் வந்து இவ்வளோ நாள் வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் மஞ்சரி போகும்போது அப்படி இல்லை, அந்த சீனே வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. சொல்லப்போனால் ஜாக்லின் அவர்கள் வந்து அவ்வளோ தூரம் கலங்கி அழுதுட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முத்துக்குமரன். ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி வந்து ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அதில் வந்து முத்துக்குமரன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடி மேல் அடி வாங்கிட்டு இருந்தார். சொல்லப்போனால் அவருடைய கேம் பிளே ரொம்ப கும்பலாக சேர்ந்து விளையாடி எப்படியானா இந்த கேமை வந்து வின் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி வந்து இருந்ததில் பயங்கரமாக ரோஸ்ட் செய்யப்பட்டிருந்தார். ஸோ இதை தொடர்ந்து முத்துக்குமரன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஷாக்கிங், மஞ்சரி எவிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க எவிக்ட் ஆகி வெளியே போனதுக்கப்புறம் எல்லாரும் உள்ளே இருக்கும்போது இவர் மட்டும் தனியாக கார்டன் ஏரியாவில் நின்று ஒரு பெரிய அளவில் ஒரு பயங்கரமாக கத்துறாரு. கத்தி அந்த பஸ்ட் அவுட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணுறாரு. ஸோ அது வந்து அவருக்கு கண்டிப்பாக உத்வேகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. நான் எந்த இடத்துல தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே வந்திருக்காரு. அண்ட் ஒன் மோர் என்னென்னா, ஜாக்லின் வந்து ஒரு இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா, இந்த வாரத்தில் நீ நிறைய வார்த்தையை வந்து விட்டுட்ட, நிறைய வார்த்தையை வந்து பயன்படுத்திட்ட, கடுமையாக நீ நடந்துக்கிட்ட, ஸோ அது வந்து நீ அவாய்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் கிட்ட சொல்லும்போது முத்துக்குமரன் வந்து திரும்ப திரும்ப கேட்குறாரு, என்ன நான் அப்படி வந்து பண்ணிட்டேன் சொல்லுங்கள், எனக்கு வந்து சொல்லுங்கள், இல்லைங்க நான் தெரிஞ்சுக்கணுங்க, சொல்லுங்கள், நான் வந்து மாற்றிக்கிறேங்க, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தனியாக பேசலாம் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதனாலே பயங்கரமாக அப்செட் ஆகிட்டார். சொல்லப்போனால் என்னடா இது, நம்ம கேம் பிளே தானே வந்து பண்ணிகிட்டு இருந்தோம், திடீர்னு என்னடா இப்படிலாம் நம்மளை போட்டு ரோஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு பக்கம் ஒரு ஆள் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டாங்க, என்ன தான் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல், யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாமல் பயங்கரமாக பஸ்ட் அவுட் வந்து பண்ணியிருந்தார். இதுக்கு முன்னாடி சீசன்களில் ஆரி அர்ஜுனன் பண்ணியிருக்காப்புல, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அசீம் அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு, அதை தொடர்ந்து வந்து முத்துக்குமரன் வந்து பண்ணியிருக்காரு. ஒருத்தர் வந்து பார்ப்போம். இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.